உலகின் பிரம்மாண்டம். இவ்வளோ பெரிய பெருமாளை வந்து உலகத்தில் எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சி கௌரவன் யூடியூப் சேனல். உலகின் பிரம்மாண்டம். இவ்வளோ பெரிய பெருமாளை வந்து உலகத்தில் எங்கேயும் பார்க்கவே முடியாது. விஸ்வரூப தரிசனம் வேற. இது நம்ம தமிழ்நாட்டில் வந்தவாசி பக்கத்தில் தான் இந்த விக்கிரகம் செதுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த பெங்களூர் மாநகரத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு. கோதண்ட ராமர் கோவில் எஜிபுரா, இந்த கோரமங்கலா அப்படிங்கிற ஃபேமஸான இடத்துக்கு பக்கத்தில் எஜிபுராவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. செம்ம பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஒற்றை கல்லால், மிகப்பெரிய பாறையால் இந்த ஸ்தபதி வந்து பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இது ரொம்ப தீவிரமாக வைரல் ஆகிட்டு வருது இந்த கோவில் வந்து. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிறவங்க, ஒசூர் இல்லை பெங்களூருக்கு வர்றவங்க கண்டிப்பாக இவரை வந்து சேவிக்கலாம். செம பிரமிப்பாக இருக்குது. மேலேயே ஏறுற மாதிரி இப்போ நீங்கள் மக்களை பார்க்கலாம். மேலேயே ஏறி பகவான் திருவடியை போய் நல்லா பக்கத்தில் போய் நீங்கள் சேவிக்கிற மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சிறப்பு. இப்போ தான் இந்த கோவில் டெவலப் பண்ணுறாங்க இந்த இடத்த வந்து. ஹரே கிருஷ்ணா. புகழ்பெற்ற இந்த கோவில் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக? நம்ம பெங்களூரில் மெயினான ரயில்வே ஸ்டேஷன் கேஎஸ்ஆர் எஸ்பிசின்னு சொல்கிறோம், பெங்களூர் சிட்டி. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரியாக 10 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டராக சிட்டிக்குள்ளேயே ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த பிரம்மாண்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 650 டன், 650 டன்ஸ், 248 டயர் கொண்டு வந்த பிரம்மாண்டமான ட்ரக்கில் வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் வந்தவாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து இவ்வளோ அற்புதமான விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. 7 வருஷம் இது பயணம்னு சொல்லலாம். அற்புதங்க. ரொம்ப பிரமிப்பை வைக்கிற ஒரு தொழில்நுட்பம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனது ரொம்ப நமக்கு ஒரு பெருமை. ரெண்டாவது, இங்கே இருக்கிற பூஜாரிகள்லாம் ஆந்திராவை சேர்ந்தவங்க, இருக்கிறது கர்நாடகத்தில், இருந்து வந்தது தமிழ்நாட்டில். எவ்வளோ சிறப்பு பாருங்கள். பெருமாள் திருவடி. ஸோ எல்லாருமே மேலே அந்த திருவடி வரைக்கும் மேலே போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்படியே சுற்றி வர்றாங்க. உண்மையிலே வைக்கிற ஒரு அற்புதமான காட்சி. நாய்க்குட்டிகள் வந்து அப்படி பயத்தோடு உள்ளே உட்காந்துருந்துச்சு. இந்த குழந்தை எவ்வளோ அப்படி சந்தோஷமாக பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருக்கு. இந்த கோவிலில் வந்து எல்லாமே கட்டுமான பணிகள், பராமரிப்பு பணிகள் வந்து ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோவில் இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க முழுமையாக. இது இன்னும் ரெடி ஆகிறதுக்கு 2-3 வருஷம் ஆகலாம். ரொம்ப பெரிய வேலை. இதில் ஒரு பெரிய ராஜகோபுரம் முன்னாடி கட்ட போகிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு பேஸ்மெண்ட்டு எல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்க, அடித்தளம் அமைச்சு. பெருமாள் இங்கே இப்படி வந்து இங்கே அவர் வரணும்னு விருப்பப்பட்டு வந்திருக்காரு. இது ஒரு ஆஞ்சநேயர் கோவில், ராமர் கோவில், ஆஞ்சநேயர் கோவில். ராமர் இருக்காரு, ஆஞ்சநேயர் இருக்காரு, சிவபெருமான் இருக்காரு, அதுக்கப்புறம் ஹைகிரீவர் இருக்காரு, சுதர்ஷன் சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர், கருட ஸ்தம்பம், நல்லா எல்லா சுவாமிகளும் இருக்காங்க. சன்னதிகள், தனித்தனி சன்னதிகள் இருக்கு. காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் ரொம்ப அற்புதமாக இருந்தார். இது எல்லாமே நல்லா கலைநயத்தோடு நல்லா வந்து கட்டியிருக்காங்க. பாருங்க, சுற்றிலும் வந்து பெரிய பெரிய வீடுகள் தான். இந்த வெளியிலேருந்து பார்க்குற வரைக்கும் ஒன்றுமே தெரில. கரெக்டாக கோரமங்கலா பஸ் டிப்போலேருந்து 1.5 கிலோமீட்டர் தான். ஒரு 10 நிமிஷம், 5-10 நிமிஷத்துல எல்லாம் வந்துடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இது அமைஞ்சிருக்கு. பகவான் திருவடி, உலகத்தில் மிகச்சிறந்த இடம் திருவடி தான். அவங்க சொட்டு சேவிச்சுக்கிறாங்க. கோதண்ட ராமர், லக்ஷ்மணன், சீதாம்மா, சீதாராம், லக்ஷ்மண், ஹனுமான் இருக்கார் கீழே. அருமையான காட்சிங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் கூட நல்லாவே இருந்தது. சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் மேலே ஏறி திருவடியை போய் சேவிக்கிறது, பக்கத்தில் கிட்டையில் போய் சேவிக்கிற மாதிரி ஒரு காட்சி. அதான் சொல்ல, எல்லாமே முழுமையாக வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதனால போகிறது வர்றது ஜாக்கிரதையாக நம்ம பார்த்து தான் போய்க்கணும். கோவிலுடைய தோற்றம்
பகவானுடைய திருவடி. திருவடியே பிரம்மாண்டமாக 108 அடி உயரம் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும், எல்லா தேவர்களும், யமதர்மராஜன் இருக்காரு, பத்ரகாளி, சிவபெருமான், கீதா உபதேசம் மையமாக இருக்குது. அப்புறம் விநாயகர், முருகன், சிவபெருமான், அப்புறம் காளி தேவி, அப்புறம் தசாவதாரங்கள், ஹயக்ரீவர், ஏழுமலையானோட காட்சியும் பார்க்குறீங்க. எல்லாமே, அதாவது சர்வமும் ஏகமூர்த்தி, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணர் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு காமிச்ச பிரம்மாண்ட விராட ரூபத்துடைய ஒரு காட்சி. விராட விஷ்ணு, சுதர்ஷன் சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், அருமையான காட்சி. நரசிம்மர், யோக நரசிம்மர் எல்லாமே வந்து பாராயணம் படிச்சுட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு அற்புதமான தரிசனம். அப்பன் ஏழுமலையான், அப்படியே அருமையான காட்சி பாருங்க. அவரை என்னைக்கு சுமக்கிற அவருடைய நித்திய சேவகர், நித்திய சூரி கருடன். வாகனங்கள், கோவிலுடைய அழகான அந்த கட்டமைப்பு. அந்த பெரிய கோபுரம் தான் இப்ப கட்டிட்டு இருக்காங்க. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் தான் பாடிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க போஸ்டர்ல போட்டிருக்காங்க. கருடாழ்வார், ராமர், சாரி நான் கருடன் சொல்லிட்டேன், ஹனுமான். அவரு ராமருக்கு எதில் ஹனுமான் தான் இருப்பாரு. ராமருக்கு அப்படியே பின்னால வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஹனுமான் இருக்காருங்க. மேல அந்த மலர்களால் அலங்காரம் பிரமாதமா பண்ணியிருக்கிறாங்க. வெளித்தோற்றம், கோவிலுடைய வெளித்தோற்றம் பாத்தீங்களா? இதுதான் இந்த கோபுரம் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முழுமையாக இன்னும் வேலை முடியல, அதனால அங்கங்க தடுப்பு வச்சு பாதுகாப்பு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சின்ன கோவில் தான், பெரிய கோவில்லாம் கிடையாது. ஆனா எங்கேயும் இல்லாத 108 அடி உயர பெருமாள் இங்க இருக்காரு. ஏதோ வெளிநாட்டுல வந்து திருப்பதி பாலாஜி இதே மாதிரி வேங்கடமுடையான் வந்து 108 அடி உயரத்துல இருக்காரு. ஆனா அவர் தனியா இருக்கார். ஆனா இவர் வந்து விஸ்வரூப பெருமாள். மொரிஷியஸ் நினைக்கிறேன், மொரிஷியஸ் நாட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நம்ம போனதில்லை. பட் இருந்தாலும் உலகத்துல பெரிய விஸ்வரூப திருமேனி இங்கதான் இருக்கு, அதாவது விக்கிரகம். இந்த மாதிரி காட்சியை பார்க்கும்போது நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் நீன்னு நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் எனது என்னுடைய எதுவுமே நம்மகிட்ட கிடையாது, எல்லாமே இறைவன் ஒருத்தர் தான் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான், நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால அவர் நம்மளை வந்து சரணாகதி அடைய சொல்றாரு, சரணடைய சொல்றாரு. இந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். வராக பெருமாள், லக்ஷ்மி வராகர், பூ வராகர். அதனால இறைவன் நம்மளை சரணடைய சொல்றாரு. அதுக்கு எளிமையான வழி எப்பயுமே நம்ம சொல்றது நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம், நாம உச்சாடனம். பக்தர்களுடைய சத்சங்கத்துல நம்ம இணைஞ்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் வந்து வீட்டில இருந்தே அதை பண்ணலாம். நம்ம வந்து கோவிலுக்கு போக முடியல, கோவில இருந்து தான் பண்ணல, வீட்டில இருந்தே இந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ணலாம். தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. தொடர்ந்து அதை நம்ம தினமும் பண்ண 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 இறைவன் மேல நமக்கு வந்து பற்று ஏற்படும். இந்த கிருஷ்ண, ராம, கோவிந்தா, இந்த விட்டல் பாண்டுரங்கன் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாடிக்கிட்டே இருப்பாங்க. மாயாப்பூர் பாருங்க, உலகத்துல அதிகமா பாடல் பெற்ற ஒரு பாட்டு பாருங்க. காளிங்க நர்த்தன கிருஷ்ணா அருமையா இருக்காரு பாருங்க. ஹனுமான். அதனால எப்பயுமே பகவானுக்கு பிடித்தது நாமம். அவருக்கு நெத்திலி நாமம் போடணும், வாயிலி நாமத்தை சொல்லணும். அருமையான காட்சி. அதனால எப்பயுமே நம்ம கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். கோவிலுக்கு போகும்போது நாராயணா, கோவிந்தாங்கிறோம். எப்பயுமே நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் பகவான் நாமத்தை சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளில போகிறோம், வீட்டிலேருந்து வெளில வர்றோம், அங்கே தூங்குறோம், சாப்பிட்றோம், எல்லா வேலையும் டெய்லி எப்படி கரெக்டாக செய்கிறோமோ அந்த மாதிரி கிருஷ்ண நாமத்தை, ஹரிநாமத்தை தினமும் நம்ம வந்து செஞ்சு நல்ல வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து லைஃப்பில் ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய ஒரு அற்புதம் தான் இந்த கோவில். ஏன்னா இது பரபரப்பான ஒரு ஊர். இந்த பரபரப்பான ஊரில் கண்டிப்பாக நமக்கு ஆலயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியும் வந்து கொடுக்கும்.
அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த கோதண்டராமர், இந்த பிரம்மாண்டமான விஸ்வரூப 108 அடி உயர பெருமாள். கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.